மகளிர் உரிமை தொகை திட்டத்துல ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றம் நடந்திருக்கு. இதுவரைக்கும் மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்த தமிழ்நாட்டு பெண்களுக்கு இப்ப மொத்தமா 5000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரப்போகுது. ஆமாங்க, இது வெறும் வதந்தி கிடையாது, தமிழக அரசோட அதிகாரப்பூர்வமான ஒரு அதிரடி மூவ். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த 5000 ரூபாய் எல்லாருக்கும் கிடைக்குமா இல்ல சிலருக்கு மட்டும்தானா? ஒருவேளை உங்க அக்கவுண்ட்டுக்கு இன்னும் பணம் வரலனா நீங்க உடனே செக் பண்ண வேண்டிய அந்த 3 ரகசிய விஷயங்கள் என்ன? இதையெல்லாம் பத்தி அக்கு வேறு ஆணி வேற இந்த வீடியோவுல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, ஏன்னா நடுவுல ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் சொல்ல போறேன். வணக்கம், நான் உங்கள் சக்சர். வீடியோவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற உடனுக்குடன் அரசு செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஏன் திடீர்னு 1000 ரூபாய்க்கு பதிலா 5000 ரூபாய் கொடுக்கறாங்க? இதுக்கு பின்னாடி ஒரு வலுவான காரணம் இருக்கு. வரப்போற சட்டப்பேரவை தேர்தல் நேரத்துல பெண்களுக்கு வழங்கப்படுற இந்த உரிமை தொகை விநியோகத்துல எந்த ஒரு தொழில்நுட்ப கோளாறோ அல்லது நிர்வாக நெருக்கடியோ வந்துடக்கூடாதுன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரொம்பவே கவனமா இருக்காரு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தா புதுசா எந்த பணமும் ரிலீஸ் பண்றதுல சிக்கல் வரும். அதனால பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கான உரிமை தொகையை, அதாவது தலா 1000 வீதம் மொத்தம் 3000 ரூபாயை அட்வான்ஸா கொடுக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிருக்கிறதால பெண்களுக்கு ஒரு சிறப்பு உதவியா கோடைக்கால சிறப்பு தொகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 2000 ரூபாயை கூடுதலா இணைச்சிருக்காங்க. ஆக மொத்தம் 3000 + 2000 = 5000 ரூபாய் இப்போ பெண்களுக்கு கிடைக்க போகுது. இது தமிழக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய தொகைன்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. சார், நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டாங்க, ஆனா என் போனுக்கு இன்னும் மெசேஜ் வரலையே அப்படின்னு நீங்க கவலைப்படுறது தெரியுது. உங்க அக்கவுண்ட்டுக்கு பணம் வராம இருக்க இந்த 3 காரணங்கள் தான் முக்கியமா இருக்கும். இத கவனமா கேட்டு சரி பண்ணுங்க. காரணம் 1, வங்கி கணக்கு மற்றும் போன் நம்பர் இணைப்பு, SMS இஷ்யூ. நிறைய நேரங்கள்ல அரசாங்கம் பணத்தை அனுப்பிடும், ஆனா உங்க பேங்க் அக்கவுண்டோட இணைக்கப்பட்டிருக்கிற போன் நம்பர் வேலையில இல்லாம இருக்கலாம், அல்லது நெட்வொர்க் ஜாம் காரணமா மெசேஜ் வராம போகலாம். அதனால மெசேஜ் வரலையேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காம நேரடியா உங்க பேங்க் பாஸ்புக்கை எடுத்துட்டு போய் என்ட்ரி போட்டு பாருங்க, அல்லது ஏடிஎம்ல போய் பேலன்ஸ் செக் பண்ணுங்க. 1.31 கோடி பெண்களுக்கு ஒரே நேரத்துல பணம் அனுப்புறதுனால இந்த மெசேஜ் வர்றதுல தாமதமாகிறது சகஜம்தான். காரணம் 2, KYC அப்டேட். உங்க வங்கி கணக்குல கடந்த 6 மாசமா எந்த பரிவர்த்தனையும் நடக்கலன்னா உங்க அக்கவுண்ட் இன்ஆக்டிவ் மோடுக்கு போயிருக்கும். அப்படி இருந்தா அரசாங்கம் அனுப்புற பணம் பேங்க் வரைக்கும் வரும், ஆனா உங்க அக்கவுண்ட்டுக்குள்ள கிரெடிட் ஆகாது. அதனால உடனே பேங்க்குக்கு போய் ஆதார் கார்டு கொடுத்து உங்க KYC-யை அப்டேட் பண்ணுங்க. காரணம் 3, தகுதி பட்டியல் மறு ஆய்வு. அரசாங்கம் அப்பப்போ பயனாளிகள் பட்டியலை சரிபார்க்கும். ஒருவேளை உங்க குடும்ப வருமானம் மாறினாலோ அல்லது வேற ஏதோ காரணத்துக்காக உங்க பெயர் தற்காலிகமா நிறுத்தப்பட்டிருக்கலாம். இதை நீங்க இ-சேவை மையத்துல போய் உங்க ஸ்டேட்டஸை செக் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயத்தையும் நீங்க கரெக்டா செஞ்சாலே போதும், அந்த 5000 ரூபாய் உங்க கைக்கு வந்து சேரும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இதை விட ஒரு பெரிய மாஸ் அப்டேட்டை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அது என்ன தெரியுமா? இப்போ மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா திமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இந்த உரிமை தொகையை அப்படியே டபுள் ஆக்கி மாசம் 2000 ரூபாயா உயர்த்தி வழங்குவோம்னு உறுதி கொடுத்திருக்காரு. யோசிச்சு பாருங்க, மாசம் 2000 ரூபாய்னா வருஷத்துக்கு 24000 ரூபாய் ஒரு பெண்ணோட கையில நேரடியா கிடைக்கும். இது தமிழ்நாட்டு பெண்களோட பொருளாதார சுதந்திரத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா அமையும். இந்த அறிவிப்பு இப்பவே சமூக வலைதளங்கள்ல பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்ட செய்தி ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். உங்கள யாருக்கெல்லாம் இப்ப பணம் கிரெடிட் ஆயிருக்கு அல்லது யாருக்கெல்லாம் இன்னும் வரல அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணாதான் எந்தெந்த மாவட்டத்துல இன்னும் பணம் வரலங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீடியோவுல தெளிவா சொல்ல முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க வீட்ல இருக்கிற பெண்கள், உங்க நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பணம் வரலன்னு டென்ஷன்ல இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய தெளிவை தரும். மறக்காம நம்ம சக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரேஷன் கார்டு அப்டேட்ஸ், மகளிர் உரிமை தொகை தொடர்பான எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் நம்ம சேனல்ல நீங்க பார்க்கலாம். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.